டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். தாவேகாவினுடைய அரசில் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய லோயோலா மணி குறித்து மூத்த பத்திரிகையாளர் ஏகலைவன் அவரது ராவணா ஊடகத்தில் ஏதோ ஒரு செய்தியை வெளியிட்டு விட்டதாக அவர் மீது பாய்ந்து பிராண்டி கொண்டிருக்கிறார்கள் 8ஆம் அறிவுக்கு சொந்தக்காரர்கள். ஏகலைவன் என்ன அந்த கட்சியில் முறையாக அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டு மாதமானால் ஊதியம் கொடுக்கப்பட்டு இஎஸ்ஐபிஎஃப் எல்லாம் கொடுத்து அவரை அந்த கட்சியினுடைய ஊழியராக பணியாளராக வைத்திருந்து அவர் வேறு ஒரு கட்சிக்கு செய்தி வெளியிட்டு விட்டால் அது சொல்லலாம், அவர் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த ஒப்பந்தத்தை மீறி அந்த பணிபுரிந்த நிறுவனத்திற்கு துரோகம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு சுயாதீன பத்திரிகை ஊடகவியலாளர். நாம் தமிழர் கட்சியெல்லாம் தொடங்கப்படுவதற்கு முன்னதாகவே தமிழர் தமிழ் தேசியத்திற்காக குரல் மட்டுமல்ல உழைப்பையும் கொடுத்து வந்தவர். 2009 காலகட்டங்களிலேயே அவர் ஒட்டுமொத்தமாக உலகத் தமிழர்களுக்கு இலங்கையின் வடக்கில் நடைபெற்ற அந்த போரினுடைய வலிகளை சுமந்து சென்று தன்னுடைய செய்திகள் மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் வெளியிட்டு வந்தவர். அதே போலதான் அந்த காலகட்டத்தில் அவர் பணிபுரிந்த அந்த குமுதம்.com இதழினுடைய அவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து காட்சி காணொளிகள் அதே போல செய்திகளை அளித்து கொண்டிருந்த நியூஸ் ஏஜென்சி முகமையை நடத்தி கொண்டிருந்தவன் நான். டிஎன்டிவி இன்டர்நேஷ்னல் நியூஸ் நெட்வொர்க் என்கிற பெயரில். இதெல்லாம் 2009 காலகட்டங்களில். அப்பொழுதெல்லாம் இந்த கட்சியே தொடங்கப்படவில்லை. இது உலகத்துக்கே தெரிந்த ஒன்று. அப்பொழுதிருந்தே உணர்வோடு தான் இருந்தோம். அதையெல்லாம் விட சிறு வயதிலிருந்தே இந்த உணர்வுகளை கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால இலங்கையினுடைய அந்த போர் குறித்த தொடர்ந்து அவற்றையெல்லாம் வாசித்தும் அதை பார்த்தும் பத்திரிகை ஊடகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே மிகுந்த அதனால் தாக்கத்திற்கும் உள்ளாகியவர்களாக தமிழ்நாடு முழுவதும் இருந்த ஒரு வெகுசன மக்கள் போலவே நானும் இருந்தேன். அதே போல தான் ஏகலைவன் அவர்களும் இருந்திருக்கிறார்கள், பாலா அவர்களும் இருந்திருக்கிறார்கள். எல்லோருக்குமே இந்த வலி வேதனை இருந்த காரணத்தினால்தான் இந்த வெகுசன பத்திரிகை ஊடகத்தில் பணியாற்றிய போதும் கூட பதவி, பணி உயர்வு, பெரிய ஊதியம் ஆகியவற்றையெல்லாம் எதிர்பார்க்காமல் தமிழர்களுக்காக இந்த பத்திரிகை ஊடகத்திலிருந்து நாம் எதையாவது நிச்சயமாக நம்மால் இயன்றது செய்ய வேண்டும் என்பதற்காக 2009 காலகட்டத்திலிருந்து தொடர்ந்து இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் எம்மை போன்றவர்கள், ஏகலைவன், அதே போல் பாலா போன்றவர்கள். இவர்களுக்கெல்லாம் எந்த ஒரு கட்சிக்காரர்களும் மாத ஊதியம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தெல்லாம் பஞ்சு கார்டு வச்சு காலையில் வரும்போது நீ ஸ்வைப் பண்ணிட்டு வரணும், இப்போ வெளியில் போகும்போது ஸ்வைப் பண்ணிட்டு போகணும் என்று பணியாளர்களாக நியமிக்கவில்லை. அப்படி எந்த கட்சியிலும் பணியாளர்களாக நாங்களும் இணையவில்லை. தொடக்கத்திலிருந்தே இந்த தமிழர் தமிழ் தேசியம் ஆகியவற்றில் ஈடுபாடு இருந்த காரணத்தினால்தான் பத்திரிகை ஊடகத்துறையிலும் அதே போன்ற செய்திகளை எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதை வெளியிட்டு கொண்டிருந்தோம். 2009 வாக்கில் எப்படி ஏகலைவன் குமுதம்.comல அந்த தொடர்ந்து வடக்கு போராட்டத்தை பற்றி எழுதி கொண்டிருந்தாரோ அதுபோல புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நான் பணியில் சேர்ந்த சில மாதங்களில் அப்பொழுதுதான் சுவிட்சர்லாந்து நாட்டு ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா ஒரு தீர்மானம் கொண்டு வருகிறது. அதற்கு நேர்காணல் செய்வதற்காக அப்பொழுது நிறுவனத்தில் போட்டி. எப்படின்னா இன்னொரு செய்தியாளரை அனுப்புகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அதனுடைய மிக முக்கியமான தொடர்பு அப்படி ஒன்று அங்கே நடக்கிறதாக முழுமையாக தகவல் கிடைத்து அந்த செய்தியை தொடர்ந்து கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஒரு தொடர்பின் மூலமாக அத்தகைய தகவல் எடுத்து இப்படி நடக்கிறது என்று நாம் அங்கே செல்வதற்காக முனைந்தபோது அத்தனை ஆண்டு கால என்னுடைய உழைப்பை எல்லாம் உறிஞ்சிக்கொண்டு அந்த தகவல்களை மட்டும் பெற்றுக்கொண்டு வேறொருவரை அனுப்புவதாக இருந்தபோது தான் அதை கடுமையாக எதிர்த்து நான் எந்த தகவலையும் தர முடியாது, எந்த தொடர்பையும் தர முடியாது என்று சொல்லி அதற்கு பிறகு நிறுவனத்தினுடைய தலைவர் தலையிட்டு இல்லை தொடங்கியதே இதை விஸ்வா தான், நல்லா அவரே போய் சென்று விட்டு வரட்டும் என்று சொல்லி அனுப்பினார்கள். அந்த நேரலைக்கு பிறகு பார்த்திங்கன்னா கடந்த 30 ஆண்டு காலமாக அந்த போராட்டம் குறித்த பல்வேறு பொய்கள் உடைந்தன. ஒரு புதிய நேரடியான பரிமாணம் இந்த உலகத்திற்கு தெரிய தொடங்கியது. அதே போல் 2 முறை 2012ஆம் ஆண்டு அடுத்து 2015ஆம் ஆண்டு 2 ஆண்டுகளும் சென்று விட்டு வந்தோம். இதனால் பத்திரிகை ஊடகத்துறையில் சந்தித்த இழப்புகள் கொஞ்ச நஞ்சமல்ல.
இந்த திராவிட முகமூடி கட்சிகளுக்கு ஆதரவாக இருந்திருந்தால் இந்நேரம் ஒரு 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் மாத ஊதியம் பெறக்கூடிய அதே பணியில் என்னால் இருந்திருக்க முடியும். ஆனால் சிறு வயதிலிருந்து அப்படியெல்லாம் ஒரு பக்கச்சார்பாக எல்லாவற்றையும் விற்றுவிட்டு எதிரிகளிடம் துரோகிகளிடம் சென்று கை நனைப்பது கைகுலுக்குவது என்கிற அந்த வழக்கம் இயல்பாகவே இல்லை. அதன் காரணமாக சந்திக்கக்கூடிய பொருளாதார இழப்புகள் வேலையற்ற நிலைகள் எல்லாம் இருந்தாலும் கூட இந்த இனத்தில் பிறந்துவிட்ட அந்த அந்த கடமைக்காகவும் எந்தவித காரணத்தை கொண்டும் எதிரிகளிடம் கூட கை குலுக்கலாம், ஆனால் துரோகிகளிடம் ஒருபோதும் நாம் கை நனைக்கக்கூட கூடாது என்கிற அந்த ஒரு உணர்வில்தான் நாம் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா 1994ஆம் ஆண்டு பாமகவினுடைய இளைஞர் ஒரு கருத்தரங்கில் வெளியிடப்பட்ட ஒரு கையேடு, பெங்களூரு குணா ஐயா அவர்களுடைய கையேடு, திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்பது. அதுக்கு பிறகு 1995 அது கையேடாக அச்சிட்டு வந்தது. அது ஒரு பெரும் தாக்கத்தை எப்படி உலகம் முழுவதும் அது ஏற்படுத்தியதோ, உலகத் தமிழர்களிடையே ஏற்படுத்தியதோ, அதுவரையிலும் இருந்த திராவிட அந்த முகமூடிகள் கிழித்தெறியப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கிய அந்த கையேடு தான் முதலாக தமிழ் தேசியத்தை வலுவாக்கிய கையேடு என்று நாம் சொல்லலாம். இந்த காலகட்டங்களில், சமீபத்திய காலகட்டங்களில், கடந்த காலத்தில் விட்டுடலாம் ஒன்று. அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற ஒரு நூலை வழக்கறிஞர் சக்திவேல் ஐயா அவர்கள் வெளியிடுறார். அந்த வழக்கறிஞர் சக்திவேல் ஐயா தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அருகோ ஐயாவை வைத்து அந்த மாநாடு நடத்தி பெரியார் ராமசாமியினுடைய கடைசி கூட்டத்தை நான் இருந்தேன் அப்படின்னு அருகோ ஐயா பேசுகிறார் இல்லைங்களா, அந்த பேசுவதற்கான அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவரே வழக்கறிஞர் சக்திவேல் ஐயா தான். வழக்கறிஞர் சக்திவேல் ஐயா வந்து இந்த புத்தகம் தவிர நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு யூடியூப் சேனல்களில் ஒரு தொடராக அவர் நேர்காணல் கொடுத்துருந்தார். அது பெரிய ஒரு வியூவர்ஷிப் எல்லாம் அப்போ இல்லை, அதுக்கு இன்று வரையிலும் அது பெரிய வியூஸ் இல்லாமல் இருக்குது. ஆனால் அது முழுமையாக அந்த காணொலியை அப்பொழுதே 2013-15 அந்த காலகட்டங்களிலே நம்ம பார்த்தபோது தமிழ் தேசியத்தை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் ஏற்பட்டது. இப்போவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாராய கடையில் கூட்டம் அதிகமாக இருக்கும், இளநீ கடையில் கூட்டம் கம்மியாக இருக்கும். அதுக்காக சாராயம் நல்லது அப்படின்னு நீங்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது, வியூவர்ஸ் அதிகமாக இருக்காங்க, பார்வையாளர் லட்சக்கணக்கில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சாராயம் நல்லதுன்னு சொல்ல முடியுமா? இளநீ கடையில் 10 பேர் தான் இருக்காங்கிறதுக்காக அந்த இளநீ வந்து கெட்டதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி தான் சக்திவேல் ஐயாவுடைய காணொலி அது இருந்தது. அதையெல்லாம் பார்த்த பிறகு ஒரு தெளிவு ஏற்பட்டது. தமிழர் என்றால் என்ன, இங்கே திராவிட முகமூடிகள் எத்தகைய, அதனால தான் திராவிட முகமூடி என்கிற சொல்லை பயன்படுத்தினேன். திராவிட முகமூடிகள் எப்படியெல்லாம் இங்கே தமிழர்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற புரிதல் ஏற்பட்டது. ஆனால் எங்கிருந்து தொடங்குவது? முழுமையாக வியாபித்திருக்கிறது இந்த திராவிட முகமூடி கூட்டம். மிக முக்கியமான இடங்களில் திரைத்துறை, அதேபோல் பத்திரிகை ஊடகத்துறை, தொழில் இடம், ஆட்சி அதிகாரம் என்று மிக முக்கியமான ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான இடங்களிலெல்லாம் இந்த திராவிட முகமூடிகள் அப்படியே பறந்து விரிந்து ஆக்டோபஸ் போல ஆக்கிரமித்து அமர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் எங்களை போன்ற பத்திரிகை ஊடகவியலாளர்கள்லாம் எப்படி அதில் வந்து அந்த பத்திரிகை ஊடகத்துறைக்குள்ளே இருக்க முடியும்? இன்று கூட ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், இன்று கூட ஒரு மிக முக்கியமான பிரபலமான தொலைக்காட்சி ஒன்றில் அந்த தலைமை பொறுப்பில் பணிக்கு சேர்ந்த ஒருவர், அவர் அடிப்படையில் அவருடைய தாய்மொழி தெலுங்கு. அவர் தன்னோடு அந்த இடத்துல போய் பொறுப்புக்கு சேர்ந்த உடனே 36 பேர் 40 பேரை வந்து அனைவரையும் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்களை வேலைக்கு எடுத்திருக்கார் அந்த நிறுவனத்தில். அவர்களுக்கு தமிழே எழுத தெரியல, ஆனால் தமிழ் செய்தியில் வேலைக்கு சேர்த்திருக்கார். அவர் பேட்டி எடுக்கிறார் இல்லைங்களா, எடுத்துக்காட்டால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இந்த விவசாய சங்கத்திலிருந்து பேட்டி எடுங்கப்பான்னு சொன்னால் அவர் ஒரு தெலுங்கரை சந்தித்து தான் பேட்டி எடுக்க சொல்கிறார். இப்படி ஒரு மிக வந்து அவருடைய இந்த மொழி இன உணர்வோடு, இது உணர்வுன்னு சொல்ல முடியாது, வெறியோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை காட்சி ஊடகங்களில் எங்களை போன்றவர்கள் வந்து எப்படி அங்கே இடம்பெற முடியும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட எங்கிருந்து தொடங்குறதுனே தெரியாமல் இருந்தபோது, ஆனாலும் கூட சமூக ஊடகங்கள் என்பது ஒரு மிகப்பெரிய, குறிப்பாக முகநூல் என்பது ஒரு மிகப்பெரிய தளமாக ஏகலைவன் அவர்களுக்கு இருந்தது, எனக்கு இருந்தது, கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்களுக்கு இருந்தது. எனவே அதில் தொடர்ந்து நாங்கள் வந்து முதலாக தொடங்கியது ஏகலைவன் அவர்கள் தான். அவருக்கு பின்னால் தான் நாங்கள்லாம் எழுத தொடங்கினோம். அப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி இந்த மாண்புமிக்க கட்சிக்காரர்களுடைய அந்த சமூக ஊடக ஃபேக் ஐடிக்கள் குழு இருக்கு இல்லைங்களா, அது வந்து எப்படி கெட்ட வார்த்தை, அசிங்கமான வார்த்தைகள் எப்பொழுது பேசுகிறதோ அப்பொழுது
பாக ஏகலைவன் அவர்கள், அதே போல் நாங்கள் விடக்கூடிய இந்த முகநூல் பதிவுகளுக்கு கீழெல்லாம் வந்து திராவிட முகமூடிகள் தங்களுடைய கூலி ஆட்களை வைத்து, சமூக ஊடக கூலிப்படையினரை வைத்து இப்படி இன்று இவர்கள் செய்வது போலவே அன்றைக்கி அவங்க செஞ்சாங்க. இதில் அவன் எதிரி, துரோகி. அவனுடைய ஆட்களை வைத்து இதுபோன்று செய்வது வந்து அது பெரிய ஒன்று அல்ல. எதிரி இப்படி தான் இருப்பான். ஆனால் தமிழர்களுக்காக தமிழ் தேசிய அரசியல் கட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி, தமிழர்களுக்காக இத்தனை ஆண்டு காலம் தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழியலுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை ஊடகவியலாளர்களை அந்த துரோகி திராவிட முகமூடிகள், அந்த எதிரி திராவிட முகமூடிகள் போல இவர்களும் அதே மொழியில் அதே பாணியில் அர்ச்சிக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு என்ன புரிதல் இருக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. இவர்கள் வந்து தமிழர்களை வாழ வைக்கிறார்களா அல்லது தமிழர்களை இவர்கள் சாகடிக்கிறார்களா என்கிற கேள்வி நமக்கு வருது இல்லைங்களா? ஆக இப்படி தான் நம்ம வந்து இருந்தோமே தவிர, இந்த ஒரு கட்சியின் அடிப்படையில் ஏகலைவனோ அல்லது பாலாவோ அல்லது நானோ தமிழ் தேசியத்தை கற்றுக்கொள்ளவில்லை. முன்னதாகவே நாங்கள் தமிழ் தேசியத்தில் இருந்தோம். தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு ஒரு அரசியல் கட்சி இருக்கின்ற காரணத்தினால் அது சரியாக செயல்படுகிறதா என்று பார்த்தோம். ஒரு சில மிக முக்கியமான இடங்களெல்லாம் அவர்கள் சொல், செயல், எண்ணமெல்லாம் ஓரளவுக்கு வந்து பொருந்தி போச்சு. அதன் பிறகு சரி பரவாயில்ல, இப்போ நமக்கு குரல் கொடுப்பதற்கு ஒரு கட்சி இருக்கிறது, ஒரு இயக்கம் இருக்கிறது, அவங்க செய்யட்டும் என்று இருந்தபோது அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மீது சொல்லப்பட்ட மிக தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள், பெண் விவகாரம், அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சில வந்து அவர் மீதான தனிப்பட்ட பர்சனல் அவர் குடும்பம் பற்றியெல்லாம் எழுதும் போதெல்லாம் அந்த இடங்களிலெல்லாம் ஏகலைவனாகட்டும், நானாகட்டும், பாலாவாகட்டும் ஒரு பத்திரிகை ஊடகவியலாளர்களாக எங்களை தொடர்ந்து அந்த எதிர்கருத்துக்களை எல்லாம் முறியடிக்கும் வரையில் தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டே வந்தோம். 2-3 நிகழ்வுகள் மட்டும் நான் வந்து குறிப்பாக என் தரப்பில் செய்யப்பட்டது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லணும். என்னென்ன முக்கியமான காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த பெண் விவகாரத்தப்போ எல்லாமே பண்ணினாங்க. மிக முக்கியமான காலகட்டம், இந்த சின்னத்தை வந்து பறிச்சுட்டு பெங்களூரில் கர்நாடகா ஒருத்தருக்கு வந்து இந்த சின்னம் போயிடுச்சு, ஞாபகம் இருக்கு இல்லைன்னா, விவசாய சின்னம். அந்த போன போது ஒரே பதற்றம். அன்று சொன்ன குற்றச்சாட்டு என்னென்னா, இந்த நிர்வாகிகள், இந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதை சரியாக வந்து கையாளாமல் விட்டுட்டாங்க, அதனால் அது வந்து வேற ஒரு கட்சிக்காரனுக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாச்சு. அப்போ இந்த கர்நாடகாவை சேர்ந்த, பெங்களூருவை சேர்ந்த அந்த அந்த இந்த கட்சியினுடைய விவசாய சின்னத்தை எடுத்து அவர்கிட்ட வந்து நான் அலைபேசியில் உங்கள்கிட்ட ஒரு நேர்காணல் வேணும், அலைபேசி வாயிலாக எடுத்துக்கிறேன்னு அனுமதி கேட்டு அதை பதிவு செய்து எடுத்தபோது அவர் அப்பொழுது தான் தெரிந்தது இது திட்டமிட்டு அவர் அந்த சின்னத்தை தூக்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது. அதற்கு பிறகுதான் நீங்கள் வந்து அந்த கட்சியே வந்து சுறுசுறுப்பாகி அதை பற்றியெல்லாம் பரப்புரை செஞ்சாங்க. அப்பொழுது அந்த நேர்காணல் எடுக்காமல் இருந்திருந்தால் அது யார் என்ன செய்தார்கள் என்றே தெரியாமலே போயிருந்திருக்கும். இது மிக முக்கியமான ஒரு காலகட்டம். அவ்வளவே சில மாதங்களுக்கு முன்பாக இந்த சங்கர மடத்துக்கு போயிட்டார் என்று சொல்லும்போது கூட அந்த ராம ரவிக்குமாருடைய நேர்காணலை எடுத்து போட்டு அதை நாம் முறியடித்தோம். இப்போது ஒரு வெகுசன பத்திரிகை ஊடகவியலாளர்கள் என்கிற அடிப்படையில் நாங்கள் எல்லா கட்சிக்காரர்களோடும் ஒரு பத்திரிகை ஊடகவியல் என்கிற அடிப்படையில் வந்து ஒரு நல்லுறவைத்தான் நாங்கள் வச்சுருப்போம். எங்களுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட எதிரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது திராவிட கட்சி, இது தமிழ் தேசிய கட்சி, அது வந்து இந்திய தேசிய கட்சி என்றெல்லாம் வேறுபாடு இல்லாமல் தான் ஒரு பத்திரிகை ஊடகவியலாளர்களை நாங்கள் அவர்களை அணுக முடியும். ஏனென்றால் அவர்களோட செய்தி எடுக்கணும் அப்படின்னா அதில் நாங்கள் அந்த வேறுபாடு பார்க்கக்கூடாது. மிக குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள், இந்த சாதியைச் சேர்ந்தவர்கள் என்கிற எண்ணம் கூட ஒரு பத்திரிகை ஊடகவியலாளருக்கு இருக்கக்கூடாது. அதுதான் உண்மையான பத்திரிகை ஊடக ஒரு பொறுப்பு. அப்போ அப்படி இருக்கும்போது வந்து நாம் எதற்காக வந்து சுபவீர பாண்டியரை எதிர்த்து எழுத வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது? மே 17 திருமுருகன் காந்தியை எதிர்த்து எழுத வேண்டிய தேவை ஏற்பட்டது. வன்னியரசு அவர்களை எதிர்த்து எழுத வேண்டிய தேவை ஏற்பட்டது. திருமாவளவன் அவர்களை எதிர்த்து ஏன் எழுத வேண்டிய தேவை ஏற்பட்டது? குறிப்பாக இந்த தமிழ் தேசிய தளத்தில் நின்ற ஏகலைவனாகட்டும், நானாகட்டும், பாலாவாகட்டும், அவர்கள் சீமானை விமர்சனம் செய்த காரணத்தினால் அது வந்து தமிழ் தேசியத்தை அவர்கள் வந்து இந்த கட்சியினுடைய வளர்ச்சியை அவர்கள் வந்து இந்த பரப்புரைகள் மூலமாக ஒடுக்க நினைக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் நம்ம அவர்களை பேச வேண்டியதாக இருந்துச்சு. எனக்கும் திருமாவளவனுக்கு என்னதாவது இந்த வாக்கிய வரப்பு தகராறா, இல்லை சொத்து தகராறா? எனக்கும் சுபவீரபாண்டியனுக்கு என்ன இது? எனக்கும் வந்து மே 17க்கு என்ன ஒரு இது இருக்குது? மே 17 திருமுருகன் காந்தி சுவிட்சர்லாந்து நான் சென்ற போது வந்திருந்தார். அங்கேயே நம்ம வந்து ஜெனீவாவில் அப்போவே புதிய தலைமுறைக்கு அவருடைய பேட்டியில் எடுத்து போட்டிருக்கோம். எனவே தனிப்பட்ட முறையில் எந்த அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான பகைமையும் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. ஒவ்வொரு தருணத்திலும் அந்த கட்சிக்காக வந்து முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தவர் தான் ஏகலைவன் அவர்கள். ஆக எங்களை போன்ற இந்த பத்திரிகையாளர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்கள் அல்ல, பணியாளர்கள் அல்ல, ஊதியம் பெற்றுக்கொண்டு வேலை செய்தவர்கள் அல்ல. பத்திரிகை ஊடகத்துறையில் நாங்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான்
இந்த துறையில் இந்த தளத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு கட்சிக்கு அதனுடைய நிலைப்பாட்டிற்கு ஆதரவு தெரிவிக்கும் போது மக்கள் மத்தியில் மதிப்பு ஏற்படும். நாங்கள் அந்த கட்சிக்காரராக இருந்தால் எப்படி ஆகும்? இன்றைக்கி ரங்கராஜ் பாண்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ரங்கராஜ் பாண்டே வந்து அவர் என்ன சங்க பரிவாரத்தினுடைய ஆள் தான் சொல்லுவாங்க. அண்டா செந்தில் இருக்காருன்னா அவர் திமுகவுடைய ஆள் தான் சொல்லுவாங்க. அவர் ஒரு எல்லோருக்கும் பொதுவான பத்திரிகை ஊடகங்களாக பார்க்க மாட்டாங்க இல்லையா? அப்படிதான் நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கு போகல. அவங்க மீது ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. இதுவரையிலும் அரசியல் ரீதியாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அதன் மூலமாக ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. அப்படிங்கிறதுனால நாங்கள் 3 பேரெல்லாம் வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்த போதும் மக்கள் அதை புரிந்து கொண்டார்கள். ஆனால் அண்டா செந்திலில் வந்து எப்படி மக்கள் இன்றைக்கி புரிஞ்சு வச்சுருக்காங்க, அவர்கள் எப்படி அணுகிறாங்க, இப்போ ரங்கராஜ் பாண்டேவி அவர்கள் எப்படி மக்கள் அணுகிறாங்க இல்லைங்களா? ஆக இது போன்ற ஒருதலை பட்சமாக இல்லாமல் நம்ம இருந்த காரணத்தினாலும் இன்னும் அது ஆட்சிக்கு வராத காரணத்தினாலும் நாங்கள் துணிச்சலாக ஆதரவு தெரிவித்து நாம் தமிழர் கட்சிக்கு பேச முடிந்தது, எழுத முடிந்தது. அவர்கள் ஏதாவது ஒரு ஆட்சியிலிருந்து அது ஊழல் குற்றச்சாட்டு செய்து அதன் ஊழல் கரைபடிந்து தற்போது திராவிட முகமூடிகள் எப்படி சம்பாதித்து கோடிக்கணக்கில் சம்பாதித்து குவித்து வைத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் ஆதரவு தெரிவித்ததால் மக்களே எங்களை மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆக இத்தனை ஆண்டு காலம் இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் அந்த கட்சி இன்னும் ஆட்சிக்கு வராது. அதே வேளையில் அதன் மீது மக்கள் மத்தியில் ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. ஒரு சாராய கடையில் போய்ட்டு மாமூல் வாங்குறது, அந்த கட்சிக்கு ஒரு கடைக்காரன்ட்ட போய்ட்டு மிரட்டி காசு வாங்குறது என்கிற புகார்கள் எல்லாம் அவர்கள் மீது இல்லை என்கிற இது போன்ற நல்ல ஒரு தன்மைக்காக தான் அதை ஆதரித்து கொண்டிருந்தோம். ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் இத்தனை ஆண்டு காலம் அங்கே வந்து பூத் ஏஜென்ட் 75,000 வாக்குச்சாவடிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த 75,000 வாக்குச்சாவடிகளுக்கு 75,000 பூத் ஏஜென்ட்டுகள் என்று சொல்லக்கூடிய முகவர்கள் கூட அந்த கட்சியில் இல்லை. ஒவ்வொரு தேர்தலிலும் பார்க்கிறோம் பூத் ஸ்லிப் கொடுக்குற கூட ஆள் கிடையாது. ஆனால் அதையெல்லாம் கூட நம்ம வந்து அப்படியே ஒரு பாசிட்டிவாகவே நேர்மறையாகவே நம்ம எழுதிக்கிட்டு வந்தோம். சரி, எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக நாம் தமிழர் கட்சியை ஏகாலயவனாகட்டும் அல்லது பாலாவாகட்டும் என்னை போன்றவர்களாகட்டும் நாம் அவருடைய நிலைப்பாட்டை ஆதரித்து எழுதியதற்கு பேசியதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்றால் திராவிட முகமூடிகள் வீழ்த்தப்பட வேண்டும். அவர்கள்தான் தமிழர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எலும்புருக்கி நோய் போல அரித்து கொண்டிருக்கிறார்கள், உருக்கி கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சோண்டு ரொட்டி துண்டுகளை போட்டுவிட்டு அவர்கள் பலாயிரம் கோடி அவர்கள் வந்து சம்பாதித்து கொண்டு தமிழ் வாழ்க என்கிற ஒரு சர்க்கரை தடவிய கசப்பு மருந்தை கொடுத்து தமிழர்களை எய்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும் என்கிற அந்த ஒரு மிக முக்கியமான காரணத்திற்காகத்தான் 2026 தேர்தல் வரையிலுமே எங்களை போன்றவர்கள் ஆதரவு தெரிவித்து கொண்டிருந்தோம். அது மக்களால் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய பின்னணி என்னவா வேணாலும் வந்துட்டு போட்டோம், மொத்தத்தில் வீழ்த்தப்பட்டிருக்கு, அவ்வளோதான். ஆக புதிய ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறது என்கிற இந்த அடிப்படையில் தமிழர் தமிழியலுக்காக நாம் இன்னமும் ஒவ்வொரு அரசாங்கங்களை வைத்து நாம் என்ன செய்ய முடியும்? ஆட்சிக்கு வரல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட்டால் எல்லாமே சாதிச்சிருவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பிராக்டிக்கலாக நடைமுறையில் ஆட்சிக்கு வரல, இன்னும் வெற்றி பெற முடியல. அப்போ இப்பொழுது வெற்றி பெற்று திராவிடம் வீழ்ந்திருக்குது, இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கிறது. இந்த கட்சி ஏதாவது தமிழர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டால் அதை வந்து சரி என்போம், நேர் எதிராக செயல்பட்டால் அதை வன்மையாக நாம் கண்டித்து அதே வேளையில் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து ஒட்டுமொத்த தமிழர்கள் 6 கோடி தமிழர்கள் இங்கே இருக்காங்க. அப்போ தமிழர்களுடைய உலகெங்கிலும் 14 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அவர்கள் மூலமாக அழுத்தங்கள் கொடுத்து தமிழருக்கான நன்மையை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது இந்த விதமான ஒரு தார்மீக ஒரு ஆதரவு மட்டும்தான் கொடுத்து கொண்டிருந்த பத்திரிகையாளர்களாக நாங்கள் இருந்தோமே தவிர, அதுவும் ஆட்சிக்கு வராத காரணத்தினாலும் திராவிட முகமூடிகளை எதிர்க்கிறார்கள் என்கிற காரணத்திற்காகவும் தான் முழுக்க இந்த ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் எடுத்தார்கள். நாங்கள் மிக கடுமையாக திமுகவையும் இந்த திராவிட முகமூடிகளை எல்லாம் எதிர்த்து எழுதி கொண்டிருக்கிறோம், சண்டையிட்டு கொண்டிருக்கிறோம். எப்படி சீமானுக்காகவும் நாம் தமிழர் கட்சிக்காகவும் எல்லோரையுமே பகைத்து கொண்டிருக்கிறோம். இத்தனை ஆண்டு காலத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். எல்லோரையும் பகைத்து கொண்டிருப்பது, நன்கு முகம் கொடுத்து பேசிய அன்பர்களை எல்லாம் இழந்து விட்டதெல்லாம் நடந்திருக்கிறது. நன்றாக பேசி கொண்டிருந்த மாற்று கட்சிக்காரர்கள் எல்லாம் இழந்திருக்கிறோம். அதெல்லாம் வந்து எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய இழப்பு. ஒரு நட்பு இழந்த, உறவை இழந்த ஒரு மிக முக்கியமான ஒன்று. எதற்காக? தமிழ் தேசியம் இங்கே ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், வருவார்கள் என்ற நம்பிக்கையில். அப்படி இத்தனை பேரை, திராவிட முகமூடிகளை, திராவிட இயக்கங்களைச் சேர்ந்தவர்களை அல்ல பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களை எல்லாம் பகைத்து கொண்டு இருந்த வேளையில் எந்த ஒரு திராவிட முகமூடி நயவஞ்சக கூட்டம் தமிழ் தேசியம் மேலெழுந்து வரக்கூடாது என்று அமிலத்தை வேரிலேயே ஊற்றியதோ, எந்த ஒரு திராவிட முகமூடி இயக்கங்களை எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் எல்லாம்
தொடர்ந்து எதிர்த்து கண்டித்து வந்தோமோ அவர்களோடு நீங்கள் வந்து மாண்பு பாராட்டி கைகுலுக்கினால், கை நனைத்தால், நட்புறவு கொண்டு தம்பியே என்று போற்றி கொண்டிருந்தால் அதை நாங்கள் எதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நியாயமான ஒரு செயல்பாடா? எங்களை போன்ற பத்திரிகையாளர், கட்சிக்காரங்களை விட்டு, கட்சிக்காரங்களுக்கு தலைவன் என்ன செய்தாலும் அது வந்து வாழ்க தான், அது எல்லா கட்சியிலையுமே இருக்கக்கூடிய ஒன்று. கட்சி தொண்டர்களை பற்றி நமக்கு கவலையே இல்லை. எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், தார்மீக ஆதரவு கொடுத்த பத்திரிகையாளர்களுக்கு இது போன்ற நேர் எதிர் செயலை வந்து அந்த கட்சியினுடைய ஒரு தலைமை செய்கிறது என்றால் அது எதற்காக நாங்கள் சகித்து கொண்டிருக்க வேண்டும்? அது எதற்காக நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும்? இல்லையா? ஒன்று. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்று தான் இந்த இளையோர்களுக்கு புதிதாக இந்த காணொலி பார்க்கக்கூடிய இளையோர்களுக்கெல்லாம் நாம் தமிழர் என்ற பெயரும் அந்த கட்சியினுடைய பின்னணியும் தெரியும். இதே நாம் தமிழர் அமைப்பு சீபா ஆதித்யநாரால் தொடங்கப்பட்ட போது அவருடைய சீபா ஆதித்யநாருடைய தினத்தந்தி பத்திரிகையினுடைய மாலை பத்திரிகையில் வெள்ளக்கோவில் செய்தியாளராக பணியாற்றி கொண்டிருந்தவர் என்னுடைய தந்தை, அப்பா, என்னை பெற்றெடுத்த தந்தை. அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்பொழுதே நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் வைத்து சுவரொட்டிகளெல்லாம் ஒட்டியிருக்கார். இத்தனைக்கு எங்கள் அப்பாவுடைய உறவினர்கள் எல்லாம் அன்று வந்து திமுகவை சேர்ந்தவர்களாக இருந்திருக்காங்க. இவர் வந்து எந்த கட்சியிலும் சேராத நாம் தமிழருக்கு சீபா ஆதித்யநாருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கார். அப்போவே எங்கள் அம்மா வீட்டில், இவர் மாப்பிள்ளைங்கிறத எங்கள் அம்மா வீட்டில் அம்மாவோட பிறந்த மாமா எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாம் தமிழர் வந்துருச்சு அப்படின்னு அப்போவே அவர்கள் வந்து விளையாட்டுக்காக கேலி செய்வார்கள். ஆக அந்த காலகட்டத்திலிருந்து நாம் தமிழர் என்கிற பெயரோடும் கட்சியோடும் அந்த இயக்கத்தோடும் சீபா ஆதித்யநாதரோடும் என் தந்தை காலத்திலிருந்து என்னுடைய தொடர்புகள் இருக்கின்றன. இன்னும் புதிதாலாம் இப்போ வந்து நாங்கள் வந்து ஜங்குன்னு வந்து போன வாரத்தில் எட்டி குதிச்சுட்டு இன்றைக்கி போகிற வரவங்களெல்லாம் பிராண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த 8வது அறிவுக்கு சொந்தக்காரரான அந்த பிராணிகள் போன்றவர்களெல்லாம் நான் அல்ல. எனவே இது நான் எடுத்துக்காட்டு. எங்களை போன்ற பாலா, அதே போல் ஏகலைவன் ஐயா, என்னை போன்ற பத்திரிகை ஊடகவியலாளர்களெல்லாம் இப்படி பத்திரிகை ஊடக தளத்தில் இருக்கும். இதுபோல் எல்லா துறைகளிலுமே இருக்காங்க. அவர்களெல்லாம் வெளிப்படையாக இல்லாமல் அவர்கள் மனதிற்குள் அப்படி அமைதியாக சைலண்ட்டாக இதுவரையிலும் இருந்த அவர்களுடைய வாக்குகள் தான் அந்த 20 லட்சம் வாக்குகள், 40 லட்சம் வாக்குகள். சரிங்களா? கட்சியினுடைய தொண்டர்களுடைய எண்ணிக்கையை வந்து மனசாட்சிப்படி வந்து தொட்டு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் எண்ணி பார்த்து சொல்லட்டும். அந்த உறுப்பினர்களுடைய வாக்குகள் தான் 20 லட்சம் 40 லட்சம் வாக்குகளா? அதை அவர்களால் சொல்ல முடியுமா? இல்லை. வெளியே தெரிவிக்காமல் உள்ளுக்குள்ளேயே இருந்து தமிழ் தேசியத்திற்கு ஒரு அரசியல் கட்சி வருகிறது, இவர்கள் திராவிட முகமூடிகளை எதிர்க்கிறார்கள் என்கிற காரணத்துக்காகத்தான் இந்த வாக்குகள் எல்லாம் விழுந்தன. எப்போ நீங்கள் வந்து திராவிட முகமூடிகளை வந்து அன்புக்குரிய சகோதரர், அன்புக்குரிய அப்பா, அன்புக்குரிய மாமா, அன்புக்குரிய தாய் மாமா, அன்புக்குரிய அத்தை, அன்புக்குரிய சித்தி, மாண்புக்குரிய சகோதரி அப்படின்ட்டு வந்து போயிட்டு இருந்தீங்கன்னா யார் எதற்காக, நாங்கள் எதற்காக சுடுகாட்டுக்கு வரணும் நடுராத்திரியில் என்பது தான் என் கேள்வியாக இருக்கும். எனவே தமிழ் தேசிய தளத்தில் தமிழர்களுக்காக 6 கோடி மக்கள் அல்ல 14 கோடி மக்களுக்கும் அந்த உணர்வு, தமிழ் மக்களுக்கும் தமிழர்களுக்கும் அந்த உணர்வு இருக்கிறது, இல்லாமல்லாம் இல்லை. சரியான ஒரு இயக்கம், சரியான கட்சி வரும்போது தான் அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று இருந்தார்கள். அப்படி ஒரு பரீட்சாத்த முறையில், ஒரு சோதனை அடிப்படையில் அதையும் செய்து பார்த்தாகிவிட்டது. இப்பொழுது அதனுடைய போக்கு மாறுகிறது என்கிற அடிப்படையில் எல்லோருக்குமே ஒரு இரட்டை எண்ணம் வந்துவிட்டது. மதில் மேல் பூனை என்கிற எண்ணம் வந்துவிட்டது. ஆனால் எங்களை போன்றவர்களெல்லாம் அப்படி மதில் மேல் பூனையாக இன்னும் அமர்ந்து கொண்டிருக்க முடியாது என்பதால் நாங்கள் சுயாதீனமாக இனிமேல் தமிழர், தமிழ் தேசியம் ஆகிய இந்த உணர்வு நிலையிலிருந்து மாறாமல், தமிழ் தேசிய பேரியக்கம் தெள்ளத் தெளிவாக சொல்கிறது, பணம், பதவி, விளம்பரம் ஆகிய 3க்கும் விரும்பாதவர்கள், அதற்கு அடிபணியாதவர்கள் மட்டும்தான் தங்கள் இயக்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்வதைப் போல எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியோ இயக்கமோ அல்லது இந்திய அரசியல் கட்சியே அதை ஒழுங்குபடுத்தி கொண்டு முறையாக செயல்படுமேயானால் அது உண்மையில் நல்லது செய்யும்போது நாம் நல்லது என்று பாராட்டுவோம், அல்லது செய்யும்போது அதை உறுதியாக விமர்சனம் செய்வோம். இன்று நேற்றல்ல, தொடக்கத்திலிருந்தே நான் வந்து சொல்லியிருக்கேன். இன்று நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு 5 வயது குழந்தையாக இருக்கிறது. நான் சொல்வது 10 ஆண்டுகளுக்கு முன்பாகன்னு வச்சுக்கோங்களேன். 5 வயது இன்னொரு கொஞ்சம் வயசு ஆகட்டும். அது வரையிலும் அதனுடைய குறைகள் என்ன சொன்னாலும் அதை நம்ம வந்து பார்த்துக்குவோம். ஒருவேளை நாம் தமிழர் கட்சி நாளை தவறு செய்தால் அதை விமர்சிக்கக்கூடிய முதல் ஆளாக நானாகத்தான் இருப்பேன் என்று அன்றே சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு தவறை செய்ததால் நாம் விமர்சித்தோம். அப்படிப்பட்ட ஒரு தவறை செய்ததால் ஏகலைவன் ஐயா விமர்சித்தார். அப்படிப்பட்ட ஒரு தவறை செய்ததால் பாலா விமர்சிக்கிறார். எனவே இது ஒன்றும்
தாவேகாவிடம் பணம் வாங்கி கொண்டு அல்லது திமுகவிடம் பணம் வாங்கி கொண்டு அதிமுகவிடம் பணம் வாங்கி கொண்டு அரசியல் செய்கிற அந்த பிழைப்பு அரசியல் பத்திரிகையாளர்களுக்கு இல்லை. அப்படின்னா நாங்கள் வெளிப்படையாகவே நாங்கள் ஆதரவு தெரிவிச்சுட்டு போயிடுவோம். யாருக்கு வந்து எங்களை ஏன் அந்த பத்திரிகை அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிங்க எங்களை யாரும் கேட்க முடியாது. நீங்கள் எந்த நிறுவனத்திலும் நாங்கள் பணியாற்றவில்லை. எங்களுடைய சொந்த காலில் தான் நின்று கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கும் சுயாதீன பத்திரிகை ஊடகவியலாளர்களாக செயலாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படை வேறுபாடு தெரியாமல் எங்களையும் கட்சிக்காரர்கள் போல கட்சிக்குள் இருக்கக்கூடிய சிலர் பணம் வாங்கி கொண்டு செயல்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டெல்லாம் எழுவதைப் போல கட்சி மீது விமர்சனம் செய்பவர்களெல்லாம் பணம் வாங்கி கொண்டு செய்கிறார்கள் என்று சிறுபிள்ளைத்தனமாக பேசி கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுக்கு நாம் பதில் சொல்லவில்லை. அவர்களை இந்த ஒட்டுமொத்த 14 கோடி உலக தமிழ் சமூகமும் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நினைவூட்டிக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.